இனிமே எதையுமே மறைக்க முடியாது. எல்லாத்தையும் ஒத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு முடிவுக்கு வந்து அம்மா கிட்ட சொல்ல போனப்பதான் நீ வந்து மொத்தத்தையும் மாத்தி சொல்லி என்னை காப்பாத்திட்டடா. அந்த நேரத்துல வந்து டைரியில இருக்கிற கவிதை எழுதுனது நான் தான் சொல்லி உன்னை காப்பாத்திட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல நீ காயத்ரிக்காக எழுதின கவிதை தான்னு காயத்ரிக்கே தெரியாம போயிடுச்சேன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியலடா. அது நான் எழுதின கவிதை தான்னு இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தெரியறதுல எனக்கு விருப்பம் இல்லடா. காயத்ரி கிட்ட கொடுக்கணும்னு வச்சிருந்த டைரி ரேஷ்மா கைக்கு போனதுனாலதான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். ஒரு விதத்துல நீ அப்ப செஞ்சதுதான் சரின்னு எனக்கு தோணுச்சுடா. எனக்கும் அப்படித்தான்டா தோணுது. ஏன்னா நீ காயத்ரியை நினைச்சு எழுதின கவிதை அம்மாவுக்கு தெரிஞ்சதும், அப்பா அவங்க கோவப்பட்டதை நான் பார்த்தேன்ல, அதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா. அம்மா அந்த மாதிரி கோவப்பட்டதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. நீ காயத்ரியை விரும்புற விஷயம் ஒருவேளை அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுக்கு ஒரு பெரிய ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. செலியா, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத. எனக்கு என்னமோ அம்மா உன் காதல ஏத்துப்பாங்கன்னு சுத்தமா தோணலடா. அவங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்லடா, காயத்ரி மட்டும் ஏத்துக்கிட்டா போதும். இந்த உலகமே ஒண்ணு கூடி என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, நான் எதிர்க்க தயாராயிட்டேன். ஏன்னா என் மனசு முழுக்க அவதான் ஆக்கிரமிச்சிருக்கா. எனக்கு இப்ப தெரிய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான்டா, காயத்ரி என்ன விரும்புறாளாங்கிறது மட்டும்தான். அது தெரிஞ்சா போதும், மத்த எல்லா பிரச்சனையும் நான் சமாளிச்சிருவேன். எங்க அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்டா. அவங்கள காயப்படுத்தாம நான் இந்த காதல ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற மாதிரி தெரியலையேடா. எனக்கும் அது தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்குடா. நீயும் செழியனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்களா? முதல்ல அந்த டைரியில இருந்த கவிதை எல்லாத்தையும் நீங்க எனக்காக எழுதுனீங்கன்னு நான் கேள்விப்பட்டதும் எனக்கு ஆதிசங்கரி மேடம் மேல இருந்த பயம் குறைஞ்சு உங்க மேல இருந்த காதல் எனக்கு அதிகமாயிடுச்சு. நம்ம மேல இவரு எவ்வளவு காதல வச்சிருக்காரான்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி ஒருத்தரோட வாழ்றதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும்னு தோணுச்சு. ஆனா அது கதிர் எழுதுனதுன்னு தெரிஞ்சதும் என்னோட சந்தோஷம் மொத்தமும் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. நீங்க தான் எழுதுனீங்கன்னதும் எனக்கு எப்படி சந்தோஷம் தாங்க முடியலையோ அதே மாதிரி மேடமுக்கு கோபம் தாங்க முடியாம வந்துருச்சு. எல்லாரும் முன்னாலையும் வச்சு அவங்க இன்னைக்கு என்ன பேசின பேச்சு இருக்கு, அது என் வாழ்நாள என்னைக்குமே மறக்க முடியாது. எப்பயாவது நான் உங்களை விரும்புற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்கன்னு இன்னைக்கு அவங்க பேசின பேச்சுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாம் மீறிதான் எப்படி உங்ககிட்ட காதல சொல்ல போறேனே எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்களும் என்ன காதலிச்சிருந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி நாம 2 பேரும் சேருவோமா சேர மாட்டோமான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. காயத்ரி, ரொம்ப ஃபீல் பண்றியா காயத்ரி? ரொம்ப சாரி காயத்ரி. நான் கூட உன்னை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். கடைசியில தான் தெரியுது
அது எல்லாமே அந்த கதிர் உனக்காக எழுதின கவிதைன்னு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். செழியனை சின்ன வயசுல இருந்து நான் லவ் பண்றதுனால அவன் பேர் போட்ட டைரியில உன்னை வர்ணிச்சு எழுதின கவிதையை பார்த்ததும் அதை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம அதை எடுத்துட்டு போய் நான் அத்தைக்கிட்ட போய் கொடுத்துட்டேன். ரொம்ப சாரி காயத்ரி. என்னால உன்னை அத்தை ரொம்ப திட்டிட்டாங்க. பரவாயில்ல ரேஷ்மா, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் அதுதான் பண்ணிருப்பேன். ஆனா உன்னை அந்த கவிதை எழுதின கதிரு உன்னை ரொம்ப உருகி உருகி காதலிச்சிருக்கான். அதனாலதான் உன்னை அப்படி வர்ணிச்சு எழுத முடிஞ்சிருக்கு. சுந்தரம் மட்டும் நீ லவ் பண்ணாம இருந்திருந்தா கதிரையே நீ கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவன் உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ உடனே என் மேல கோச்சுக்காத. எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் உன்கிட்ட சொன்னேன். சரி, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க, வா போலாம். வா போலாம்.